ஐபிஎல் போட்டியில் 49வது லீக் போட்டியாக சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் இடையிலான போட்டியானது நடைபெற்றது. இதில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக பிளே ஆஃப் போட்டிக்கு அணிகளுக்கிடையே போட்டி நடக்கும் பட்சத்தில் சென்னை அணிக்கு இந்த தோல்வி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒன்றாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இத்தோல்வி குறித்து ருத்ராஜ் கெய்க்வாட் பேசுகையில், டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. 20 ஓவர் முடிவில் சிஎஸ்கே 162 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. அடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணி 163 ரன்கள் 17.5வது ஓவர் என்பதை எடுத்து வெற்றியை பதிவு செய்தது. இதுகுறித்து ருத்ராஜ் கெய்க்வாட் பேசுகையில், என்னை பொறுத்தவரையில் 50 முதல் 60 ரன்கள் குறைவாக எடுத்துள்ளோம். இம்பாக்ட் விதியை பயன்படுத்தி எதிர்பார்த்த இலக்கை நிர்ணயிக்க முடியவில்லை. குறிப்பாக பயிற்சியின் போது டாஸ் வெல்வதற்கு சில பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறேன். அப்பொழுது வெல்ல முடிந்தாலும் போட்டியின் நேரத்தில் என்னால் டாஸை வெல்ல முடியவில்லை. நான் களத்தில் பேட்டிங் செய்யும் போது கூட எனக்கு அவ்வளவு அழுத்தம் ஏற்படவில்லை. ஆனால் டாஸ் போடும்போது எனக்கு அதிக அழுத்தம் ஏற்படுகிறது. கடந்த போட்டியில் 78 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். அது ஆச்சரியப்படுத்தும் ஒன்றாக இருந்தது. கடந்த போட்டியின் பொழுது சூழல் மற்றும் பிட்ச் நன்றாக அமைந்தது. இந்த பிட்சில் 150 ரன்கள் எடுத்திருந்தால் கூட போதுமானதாக இருந்திருக்காது. குறைந்தபட்சம் 200 ரன்களுக்கு மேல் எடுத்திருக்க வேண்டும். அதேபோல் முக்கிய வீரர்கள் காயமடைவது நிச்சயமாக போட்டியின் பொழுது பல சிக்கல்களை உண்டாக்குகிறது. பனிப்பொழிவு இருந்ததால் சுழற்பந்து வீச்சாளர்களை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. மீதமுள்ள போட்டிகளில் வெல்ல முயற்சி செய்வோம் என்று ருத்ராஜ் கெய்க்வாட் பேசியுள்ளார். குறிப்பாக இந்த சீசனில் ருத்ராஜ் கெய்க்வாட் 9 முறை டாஸை தோற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இப்போட்டியின் மூலம் ஆரஞ்சு தொப்பியையும் தன்வசப்படுத்தியுள்ளார் ருத்ராஜ் கெய்க்வாட்.